அபயம். அந்த பொருள், ஞானம், சக்தி, கருணை காரணமாக அந்த பொருளுக்கு இயக்கம் உண்டு. அப்படி இயங்குகின்ற காலத்தில் அந்த சக்தியினால் தோற்றுவிக்கப்படுகின்ற மந்திரங்கள் முதலியவை அந்த பொருளுக்கு அபயங்களாக இருக்கும். அவனுக்கு எல்லாமே வடிவங்களாக சொல்லப்படும். மந்திரங்கள், இந்த உலகங்கள்லாம் அவனுக்கு அவமாக சொல்லப்படும். வேதங்களை சொல்றோம். மேலும் அந்த பொருள் எல்லா பொருள்களோடும் கலந்திருப்பதனால எந்த பொருளோடு கலந்திருக்கிறதோ அந்த பொருளை அதற்கு வடிவம் எனவும் கொள்ளுதல் வேண்டும் என்றும் அந்த பொருளுக்கு எல்லா ஆற்றலும் உடையது என்பதனால நமக்கு அருள் செய்த பொருட்டு நாம் விரும்பும் வடிவில் அவயங்கள் உடையதாக வெளிப்பட்டு வரும் எனவும் உணர்தல் வேண்டும். இந்த வடிவம் அந்த கடவுளுக்கு பிறரால் உருவாக்கி கொடுக்கப்பட்டது அன்று. அது திருவருள் பயன் 6ல் சொல்லியிருப்பார். ஆமா, மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை என்று, பல்லார் உயிர் உணம் பான்மை என மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. அவன் தன்னுடைய அருளை கொண்டே தனது ஆற்றலால் தனக்கு வேண்டிய உருவத்தை எடுத்துக் கொள்வான். அத நமக்கு சிவஞான சித்தி போன்ற நூல்கள் அவன் குறித்தது ஒன்று ஆகமாட்டா குறைவிலன் என்று நெறிபட நிறைந்த ஞான தொழிலுடை நிறமையாலும் விருப்போடு வெறுப்பு தன்மால் வேம்புதல் இல்லாமையால் நெறிச்சிடும் நினைத்தமேனி நென்மலன் அருளினாலே என்று சொல்லுவார். எனவே அவனுக்கு விகாரப்படுவதற்கு காரணமான பரதந்திரமோ அழிவதற்கு காரணமான ஏகதேசம், அந்த ஏகதேசத்துக்கு காரணமான சிற்றுணவு சிறு தொழிலுமோ பந்தப்படுவதற்கு காரணமான வெறுப்புகளுமோ அவனிடத்துல இல்லை. அதனால அவன் தோற்றுவித்து அழித்து பின்னும் துடைத்தரு தொழில்கள் 3 போற்றவே உடையன் ஈசன் என்றார். அதனால் அவனுக்கு விகாரமும் வருவதில்லை. அதுக்கு உதாரணமா சாற்றிய கதிரும் மிக்க தாமரை அலரும் காந்தம் காற்றிடும் கனலை நீரும் கறந்திடும் காசினிக்கே என்று அதை படைத்தலுக்கு அந்த காந்த கல்லில் நெருப்பு தோன்றுவது படைத்தலையும் தாமரை அலர்வதை காத்தலுக்கும் அந்த நீர் வற்றி போவதை ஒடுக்கத்துக்கும் ஓமையாக்கி சொல்லுவார். இதெல்லாம் நடந்தாலும் அந்த கதிரவனுடைய சந்நிதியில் நடந்தாலும் அந்த கதிரவன் எந்த மாற்றமின்றி நிற்பது போல அவன் நிற்பான் என்று சொல்லுவான். அதனால அவன் சடசித்துக்களையெல்லாம் ஒருங்கே ஓரியல்பால் அறியும் அறிவு அவனுக்கு இல்லாதபடி அந்த சடசித்துக்களை தொழிற்படுத்துதல் கூடாமையால அவனுக்கு சர்வக்கியத்துவம் என்று சொல்லக்கூடிய முற்றறிவு அஞ்ஞான மரப்பினாலே ஒன்றோடு ஒன்று ஒவ்வாத அறிவீச்சை தொழில்களை உடைய அளவிறந்த உயிர்களின் பொருட்டு அவன் பல்வேறு வகைப்பட நின்று தொழில் செய்தல் வேண்டுமாதலால் அவனுக்கு பூரண சக்தி எனப்படுகின்ற அளவில்லாத ஆற்றலும் சிற்றறிவினை உடைய உயிர்களை பற்றி இருக்கின்ற அந்த அஞ்ஞான பிணிப்பை நீக்கி ஆனந்த பெருவாழ்வை அவர்களுக்கு அருளுதல் அந்த பேரறிவாளனுக்கு கடப்பாடு ஆதலால் அவனுக்கு அலுப்த சக்தி எனப்படுகின்ற பேரருள் உடைமையும் எண்ணியதை இடையூடின்றி எண்ணியபடி முடிக்க வேண்டும் ஆதலால் சுதந்திரம் எனப்படுகின்ற அந்த தன்வயத்தன் ஆதலும் இயல்பாகவே
அஞ்ஞானத்தினின்று நீங்கி விளங்கும் அறிவு தனக்கு இல்லையாயின் அந்த உயிர்களுக்கு உற்ற அஞ்ஞானத்தை நீக்குதல் செல்லாமையால் அனாதிபோதம் எனப்படுகின்ற இயல்பாகவே பாசங்களில் நீங்கி நிற்றலும் தன்னிடத்திலேயே குறை இருக்கும் பொழுது அவன் உயிர்களுக்கு அந்த குறையை நீக்கி ஆனந்த பூர்த்தி செய்தல் கூடாமையால் பூர்த்தி எனப்படும் வரம்பில் இன்பமும் அந்த கடவுளுக்கு இன்றியமையாத இலக்கணமாதலை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னும் பலவிதமாக கூறப்படும் குணங்களெல்லாம் இந்த குணங்களுக்குள் அடங்கி நிற்கும். அவற்றையெல்லாம் நாம் அறிந்து அடக்கிக் கொள்ள வேண்டும். இந்த 8 குணங்களோ அல்லது 6 குணங்களோ சிவபெருமானுக்கு இணக்கணமாதல் பெறப்படவே இவற்றின் மறுதலை குணங்களாகிய சிற்றறிவு, சிறிதொழில், செயற்கை அறிவு, சிற்றின்பம், பரதந்திரம், பசுத்துவம், பிறப்பு, இறப்பு, ஏகதேச வாசம் முதலிய எல்லாம் சிவகுணங்கள் ஆவனவன்றி கடவுள் குணங்கள் ஆகா என்பது தானே சித்தி. கடவுள் உயிர்கள் எளிதிற் கண்டு வழிபட்டு உயும் பொருட்டு அருளே வடிவமாய் வெளிப்பட்டு அறுதலையும் குணமாக வேண்டுவன். அதனால் அவன் ஏகதேசப்பட்டு தொடக்குற மாட்டான். அதற்கான காரணங்களை எல்லாம் நாம பார்த்தோம். எனவே இந்த பெருமான் அந்த கடவுள் எனப்படுபவர் அவர் எல்லா ஆற்றலும் உடையவர். இன்னதாக வருவார், இன்னதாக வரமாட்டார் என்று சொல்லுதல் இயலாது. எனவே அவர் ஆணாகவும் வருவார், பெண்ணாகவும் வருவார். இது பற்றி புராணங்களும் உள்ளன. கணவன் மனைவி எனவும், தாய் மகன் எனவும், தமையன் தமக்கை எனவும் உறவு கற்பிக்கும் முறையும் காணப்படுகிறது. குடும்ப உறவுகள், அது பற்றி எழும் கோபம், தாபம் முதலிய உணர்வுகள் அப்படி கற்பிக்கின்ற முறை கூட புராணங்கள்ல உண்டு. இந்த புராணங்கள் தத்துவ ஞானத்தை உணர்கின்ற பக்குவம் இல்லாதவருக்கு எளிதாக உணர்த்தல் பொருட்டு அது சிசு சம்ஹிதையாக சொல்லப்பட்டது. சில புராணங்களால் எதிர்மறையான விளைவுகளும் ஏற்பட்டு விட்டன என்பதை மறுப்பதற்கு இல்லை. எல்லாம் கேட்பவருடைய அறிவினுடைய பக்குவத்துக்கு பொறுத்ததுதான். அதெல்லாம் இந்த கடவுள் எனப்படுபவர் ஒருவரா இல்ல பலரா? அதுதான் 1ஆம் நூற்பாவில கடைசி அதிகாரம். கடவுள் என்பவர் எல்லாவற்றையும் கடந்து விளங்குபவர் என்பது முதலிய தன்மைகளை உடையவர் என்று நாம் முதலே பார்த்தோம். அதனால எல்லாவற்றையும் என்பதில் அவர் ஒருவரை தவிர மற்றவரெல்லாம் அடக்கி விடுகின்றனர். எனவே கடவுள் என்பவர் ஒருவர் தான். ஒருவன் என்னும் ஒருவன். ஒன்றலா ஒன்றால் உளதாகி நின்றவாறு ஒன்றலா ஒன்றில் அவை ஈராது. ஒன்றலா ஈரை முதலது ஈரலா ஒன்று பலவாரை துடும்பாகும் என்று. எனவே மற்றவர்களை நாம் கடவுள் என்று கருதுவது நம்மை காட்டிலும் புண்ணிய உடையவர்களாய், நமக்கும் மேற்பட்ட ஆற்றல் உடையவர்களாய் இருப்பதனாலேயே அவர்களை பற்றி சொல்றோம். இந்த மேன்மையும் ஆற்றலும் அவர்களுக்கு இயல்பாய் வந்ததல்ல, அந்த பரம்பொருளாகிய கடவுளால் வருவதுதான். அதனால அந்த பெருமான் சிவன் அருவுருவும் அல்லன், சித்தினோடு அசித்தும் அல்லன், பவ முதல் தொழில்கள் ஒன்று பண்ணிடுவானும் அல்லன்,
தவ முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன் தானே. இவை பெற இயைந்தும், இதெல்லாம் அவன் செய்தாலும் ஒன்றும் எய்திடா இயல்பினானே என்று சித்தியார் சொல்லும். ஆமா, அந்த சித்தியார் 1ஆம் நூற்பாவில் அந்த 89 90வது பாட்டு ரொம்ப முக்கியமானது. இந்த கடவுள் செய்யும் தொழில் என்னன்னா, அது ஐந்தொழிலா சொல்றோம். யாருக்காக செய்கிறார்? அது தன் பொருட்டோ பிறர் பொருட்டோ வீணோ என்று வாடியத்தில் கேட்டு, அது தன் பொருட்டும் அல்ல, பிறர் பொருட்டும் அல்ல, வீணும் அல்ல. அப்போ தன்னோடு சம்பந்தமுடைய அந்த உரிமையுடைய உயிரிழப்பு கடவுள் செய்யும் தொழில் அருளல் என்பதை, அதுக்குள்ள படைத்தல், காத்தல், மறைத்தல், அருளல் எல்லாமே அடங்கும். அதனால அது தனக்கு உரிமையுடைய அடிமைகளாகி உயிர்கள் பொருட்டு செய்கிறார், தனக்கென செய்வதில்லை. இதனால் அவருக்கு எந்த பயனும் இல்லை. உயிர்கள் அறிவுடையன என்றாலும் அந்த அறிவு இயல்பாகவே ஆணவம் என்னும் அடுக்கினாலே மூடப்பட்டுள்ளது. இதனால் உயிர்கள் துன்பமடைகின்றன. அறிவுடைய பொருள் அதற்கு இயற்கை இன்பம் உருவதே, ஆனந்தம் தான் அதுக்கு இயற்கை. எனவே இந்த உயிர்களின் அறியாமையை போக்கி ஆனந்தத்தை தருவதற்காக கடவுள் இந்த தொழில்களை செய்கிறார். இதுல படைத்தல், காத்தல், அறிதல் என்பன அறிவில்லாத சடப்பொருளாகிய மாயை என்ற முதற் பொருளில் நடத்தி நிகழ்வது. மாயையாகிய முகற்பொருளிலிருந்து ஆன்மாக்களுக்கு உடம்பில் உள்ள கருவிகள், அந்த உடம்பு கருவிகளோடு இவை இருக்கிற இடம், அங்கிருந்து இவை அனுபவிக்கின்ற போகப் பொருள்கள் என்று இதை 4 விதமாக அந்தந்த ஆன்மாக்களின் கண்மத்துக்கு ஏற்ப மாயையிலிருந்து படைத்து கொடுக்கிறார். அப்போ காத்தல் என்பது அந்த ஆன்மாக்களை கண்ம பயன்களாகிய இன்ப துன்பங்களை அனுபவ செய்வதற்காக அந்த தனுகரணாதிகளோடு நிறுத்துவது. அப்போ அந்த காத்தல் என்பது மாயாமலம் பக்குவப்படுவதற்காக, அழித்தல் என்பது அப்படி அந்த இன்ப துன்பங்களை அனுபவித்த உயிர்கள் அதனால் ஏற்பட்ட இழைப்பை நீக்குவதற்காகவும், கண்மமலம் பக்குவமாத பொருட்டும் அவைகளை ஒடுக்குகிறார். அப்ப படைப்பது என்பது அந்த ஆணவ மலம் பக்குவமாதல் பொருட்டு அவன் படைக்கிறான். அப்போ கண்மமலம் பக்குவமாதல் பொருட்டு ஒடுக்கிறான், மாயாமலம் பக்குவமாதல் பொருட்டு காக்கிறான் என்பது அறியப்படுகிறது. எனவே இப்போ அதனால அந்த ஆன்மாக்களுக்கு அவன் ஒரே மாதிரி குடித்து கொடுப்பதில்லை. அப்போ அந்தந்த ஆன்மாக்களினுடைய நோயின் தன்மைக்கு ஏற்ப வெவ்வேறு விதமான மருந்துகள் தேவைப்படுவது போல அந்தந்த ஆன்மாக்களினுடைய அறிவின் பக்குவத்துக்கு ஏற்ப தனுகரணாதிகளும் அனுபவங்களும் தேவைப்படுது. அந்த பக்குவத்தை வினை மூலம் அறிந்து வினைக்கு தகுந்தவாறு தன் திருச்சக்தியை கொண்டு அவன் இந்த தனுகரணாதிகளை படைத்து கொடுக்கிறான். அதனால இதை செய்கிற சக்தியைத்தான் நாம திரோதான சக்திங்கிறோம். அப்ப இப்படி இந்த உலகத்துல
பிறந்து இறந்து அந்த பிறவியில சுழன்று, அப்போ இந்த உயிர்களெல்லாம் பிறப்பது அது வீடு பேர் அடைவதற்காக பிறக்குது. அதுக்காக அவன் கண்மங்கிற மருந்தை கொடுக்கிறான். அப்படி கொடுத்தாலும் இந்த உயிர்கள் ஒரு பிறவியில முக்தி அடைவது இல்லை. அது அந்த ஞானசம்பந்த பெருமான் சோற்றுத்துறை பதியத்தில் சொன்னது போல, பிணிகள் பிறப்பு ஒழிய பிறப்புழில் என்பார். ஆமா. அப்போ அந்த ஒரு பிறவி பூரா அந்த வினைப்பயனை அருந்தினா கூட நமக்கு இந்த நோய் தீருவதில்லை. ஆனால் காலமும் மருந்து எல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால நாம அந்த இழைப்பை நீக்கிறதுக்கு அப்புறம் ஒடுக்கி, அப்போ இந்த மருந்துல குணமாகாதது வேற வகை வினைகளை கொடுத்து பழையபடி வேற ஒரு உடம்பு எடுத்துக்கிட்டு இங்க பழையபடி பிறக்க செய்கிறோம். இப்படி திரும்ப திரும்ப முயல்கிறோம். நாம எளிதிலே முக்தி அடைவதில்லை. பல பிறவிகள் பிறந்து அதனால கொஞ்சம் கொஞ்சமா ஆணவம் தேங்கி, அதனால நாம நல்வினைகளை செய்வகளாகி, அந்த நல்வினைகளை செஞ்சு அதுவும் பிறப்பு தான். அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு சிவபுண்ணியங்களை செய்ய தலைப்பட்டு, அப்படி செய்ய தலைப்பட்டதனால அது இறப்பில் தவமாக நின்று அறிவிலை பயன் கொடுக்க, அதனால சிறிது சிறிதாக பக்குவம் உற்று குருவாய் வந்து உணர்த்தி சிந்தித்தல், தெளிதல், நெட்டை கூடுதல் என்று அப்படி நாம் முக்தி அடைகிறோம். அப்ப அந்த கடவுள் தொழில் செய்வதற்கு எங்கே இருந்து கொண்டு செய்வான் என்று ஒரு கேள்வி. அவர் கண்ட பொருள் அல்ல, ஒரு இடத்துல இருக்கிறது. அதனால அவர் எங்கும் வியாபகமான பொருள், எல்லாத்துக்கும் ஆதாரமாயிருக்கிற பொருள். அதனால அவனுக்கு ஒரு ஆதாரம் தேவையில்லை, எல்லாம் அவனுக்குள்ள இருக்குது. அப்போ எல்லா பொருளும் ஒடுங்கின போது அவர் எங்க இருப்பார்னா, அப்பவும் அப்படித்தான். எல்லா பொருளும் அவன்கிட்ட ஒடுங்கி இருந்தாலும் அவர் எங்கும் தான் இருப்பார். அதனால மற்ற பொருள்களெல்லாம் அந்த ஆகாயத்துக்குள்ள எல்லா பொருளும் இருப்பது போல அவனுக்குள்ள எல்லா பொருளும். அந்த சிவம் வியாபகம், சிவசக்தி, ஆன்மாக்கள், ஆணவம், கண்மம், மாயை எல்லாம் அவன்கிட்ட வியாபியமாய் இருப்பன. இப்போ வியாபியமாய் இருக்கிற பொருளெல்லாம் அவனுக்கு அடங்கியவாய், அவனால காரியப்படுத்தப்படுபவையாய் இருக்கும். ஆமா. அப்போ இந்த பாசமெல்லாம் அவனால காரியப்படுத்தப்படுகிறது. இந்த சேதன பிரபஞ்சம் என்ற உயிர்கள் அவனால அறிவும் தொழிலும் விளக்கப்பட்டு அவை செயல்படுத்தப்படுகின்றன. எனவே அப்போ சங்கார காலத்தில் இவையெல்லாம் சூக்கமமா மாயையில ஒடுங்கி, அப்போது சிவம் பண்டுதான் இருக்கும். அந்த சிவம் இருக்கும் இடம், அதான் எங்க இருக்கிற இடம்னா ஒரு அவன் ஏகதேச பொருள் இல்லை, அத பரம ஆகாசம், ஞானாகாசம், சிதாகாசம், சிற்பர யோகம் என்றெல்லாம் சொல்றோம். எனவே அது எல்லா பொருளுக்கும் உள்ளும் பொருளும் நிறைந்திருப்பதுதான். அதனால சிவத்துக்கு அவனுக்கு ஆதாரம் கிடையாது. எல்லா பொருளுக்கும் அவன் தாரகமாக நிற்பான். அவன் உள்ளும் புறமும் நிறைந்து ஔபஸ்யமாக. அப்போ கடவுள் எழுந்தளிக்கும் இடமாக சில தலங்களும் கோயில்களும்
சொல்லப்படுகிறது. அது ஏன்னா அது அந்த ஆன்மாக்களுக்கு அருளுவதற்காக அவன் விசேஷமாக விளங்கி நிற்கின்ற நிலை. அது தன்னுணர வேண்டி தனது உருவை தான் கொடுத்துன்னு சொல்லுவோம். அப்படி விளங்கி இருக்கிறது. அதை பார்த்த உடனே இந்த ஆன்மாக்களுக்கு ஒரு உணர்வு வரும் பொருட்டு அப்படி இருக்கிறார். இந்த கடவுள் இந்த தொழில்களை எந்த காலத்தில் செய்ய தொடங்கினார் என்று சொன்னால், அவர் காலம் கடந்தவர், காலகாலன். அதனால பெருமான் செய்கிற தொழிலுக்கு காலத்தை சொல்லவே கூடாது. ஆமா, அதனால அது இலக்கணத்துல அப்படிதான், அவனுக்கு காலம் கிடையாது. அப்போ அவன் காலகாலன். அப்போ அந்த கடவுள் என்ற சொல்லு அவன் இந்த கடந்து உள்ளவன் என்ற அந்த இது பொருளற்றதாகிவிடும். அதனால கால தத்துவங்கிறதெல்லாம் சடம். அதனால அவனுக்கு காலம் தேவை. அவனுக்கு காலதானமாக இருந்து அவன் செயலுக்கு நிற்பதெல்லாம், துணை நிற்பதெல்லாம் அவனுடைய சக்தியே. அதுவே தான் காலத்தானமா நிற்கும். அதனால இந்த ஐந்தொழில்ல முதல்ல நிகழ்கிற தொழில் எது என்று ஒரு கேள்வி எழுகிறது. அது படைத்தல் என்ற அருள்தான் முதலாக நிகழ்ந்தது. அதுக்கு பின்னால காத்தல், ஒடுக்கம் எல்லாம். இத கடவுள் தான் செய்வாரா, இல்ல தேவர்களின் தலைவர்கள் எனப்படுபவர்கள் செய்வார்களா என்று ஒரு ஐயம் எழுகிறது. அதற்கும் அவர் பதில் சொல்கிறார். இந்த தொழிலை அவருக்கு என்ன வேண்டும் என்று அறிந்து செய்யணும். அப்ப அவருடைய ஞானம் என்பது நன்றலாம் ஞான சக்தியால் நயந்த அறிவநாதன் என்பார். அப்போ அவனுடைய இச்சை என்பது உயிருக்கு அருளுகின்ற நேசம். அப்ப அவங்களுக்கு வேண்டியதை செய்வதுதான் அவனுடைய செயல். அப்போ இதை யார் அறிவான்னா, எல்லா உயிர்களிடத்திலையும் எல்லா சடப்பொருளிடத்திலையும் யார் கலந்திருக்கிறானோ அவன் தான் அறிய முடியும். அதனால எல்லா பொருள்களிலும் நீக்கமின்றி உள்ளும் புறமும் கலந்திருக்கிறவன் அவன் ஒருவன் தான். அதனால அவன் ஒருவன் தான் அதை செய்ய முடியும். அப்புறம் பிரம்மா படைக்கிறாரு, விஷ்ணு காக்கிறாரு, ருத்திரன் ஒடுக்கிறாருன்னு சொல்றமே அப்படின்னா, அதெல்லாம் அவங்களை இடமாக கொண்டு சிவபெருமான் செய்வதுதான். அதுவும் அவர்களுக்கு அந்த ஆசை, அந்த அதிகாரமல வாசனை நீங்குவதற்கு பொருட்டு தான் அதையும் செய்கிறார். அதனால எல்லாமே பெருமான் தான் செய்கிறார். அவருடைய சக்தி அவர்களிடமாக நின்று அந்த தொழிலை செய்யும். அதனால ஐந்தொழிலும் செய்வது பெருமான் தான். அந்த சைவ ஆலயங்கள்ல பல கடவுள்களுக்கு தனித்தனியே சன்னதிகள் இருக்கின்றன. அவர்களுக்கு வழிபாடும் நடைபெறுகிறதே. அவற்றையெல்லாம் வழிபடலாமா? அவர்கள் வழியாக நமக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் வேண்டி பெற்றுக்கொள்ள முடியாதா என்றெல்லாம் நமக்கு ஐயங்கள் ஏற்படுது. அதைத்தான் நமக்கு அப்பர் சுவாமிகள் ஒருவனாய் உலகேத்த நின்ற நாளும் ஓர் உருவி மூகுரு ஆன நாளும் கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளும்
காமனையும் கண்ணடலால் விழித்த நாளும் மறுபனாய் வெண்ணும் மண்ணும் தெரித்த நாளும் மான்மரி கையேந்தி ஓர் மாது ஒரு பாகம் திருவினாள் சேர்வதற்கு முன்னோ பின்னும் இந்த திருவாரூர் கோயிலா குட்டநாடு என்று சொல்லும். எனவே அவன் காலம் கடந்தவன். அதனால சைவ ஆலயங்கள்ல அந்த கருவறை என்ற மூலஸ்தானத்தில் உள்ள சிவலிங்க வடிவமே மேலே சொல்லப்பட்ட அந்த கடவுள் தன்மைகளை உடைய வடிவம். சொரூப நிலையில அருவமும் கடந்த நிலை, அதான் சொரூபம். நாம் வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதற்காகவே, நாம் அறிந்து வழிபடுவதற்காகவே அவன் அருவம், அருவுருவம், உருவம் என்ற திருமேனிகளை கொள்கிறான். அதுல அருவுருவம் என்னும் சிவலிங்க திருமேனி, அதுதான் நாம கோயில்ல கருவறையில் இருக்கு. சிவபரம்பொருளினுடைய உருவத் திருமேனிகள் எல்லாம் இதிலிருந்து வெளிப்பட்டனதான். எனவே நாம வழிபட வேண்டியது சிவபெருமான் ஒருவரையே. பரிவார தேவதைகளை எல்லாம் இவனை தவிர மற்ற எல்லாம் ஆன்ம வர்க்கம்தான். அப்போ அவங்கள வணங்குறோம்னா அதெல்லாம் அடியார் என்ற முறையில் வணங்கும். அப்போ அந்த கருவறையை சூழ்ந்துள்ள அந்த 5 சுற்றுக்கள், அதில் உள்ள வடிவங்களும் சன்னதிகளும் இருக்கும். அதெல்லாம் அந்த சிவலிங்க திருமேனிலிருந்து வெளிப்பட்ட மாகேஸ்வர மூர்த்தங்களாகவும் இருக்கும். அதெல்லாம் சிவபெருமானுடைய வடிவங்கள் தான். பொதுவாக அந்த கோஷ்டத்தில் உள்ள வடிவங்கள், தூண்களில் உள்ள வடிவங்கள் ஆகியன இந்த வழிபாட்டிற்காக அமைக்கப்பட்டன அல்ல. கோயில் கட்டடக்கலை கூறும் முறையில விமானங்களும் கோபுரங்களும் கோஷ்டங்களும் திருவுருவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். விநாயகர் பிரணவ மந்திர ஸ்வரூபம், முருகன் பிரணவத்துடன் கூடிய பஞ்ச மந்திரம், அதான் ஆறுமுக ஸ்வரூபம். இந்த வடிவங்களை மந்திரங்களின் உருவங்களாக வழிபடுதல் வேண்டும். முருகப்பெருமான் 6 முகங்களுக்குரிய 6 முகங்களே தான். மந்திரங்களே சதாசிவ கடவுளுக்கு முகங்கள் எனப்படும். திருச்சுற்றுக்கள்ல உள்ள பிரம்மா, இவருடைய உருவம் எல்லா சிவங்க ஆலயங்களிலும் இருப்பதில்லை. திருமான் சந்நிதிகள் சிவபரம்பொருளின் அதிகாரத்தை பெற்று ஒவ்வொரு தொழிலை மட்டும் செய்கின்ற உயிர் வர்க்கத்துக்கு உரியன. இவர்களுக்கும் சிவாலயங்களில் வழிபாடு உண்டு. இவர்களை பரிவார தேவர்கள் என்று சொல்லுவோம். இதுபோல சூரிய சந்திரர்களுக்கும் தனி இடமும் 9 கோள்களுக்கு தனி இடமும் சிவாலயங்கள்ல இருக்கும். இதுல சூரிய சந்திரங்கிறது அந்த கிரகங்கள் இருக்கிற சூரிய சந்திரர் வேற. நாம கோயில்ல நுழையும் போது மேற்கு நோக்கி நிற்கிற சிவசூரியர் சிவசந்திரர் என்பவர் வேறு. அது பெருமானே நிற்பது. அந்த சிவசூரியராக இருக்கிறது அது நாம தேஜஸ் அவருக்கு சண்டீஸ்வரர் வச்சிருக்கிறோம். தேஜஸ் சண்டி
அது சிவசூரியன். அவர் சிவபெருமானே அறிவுமயமாய் இருப்பது. அவரை வணங்கித்தான் உள்ள போறோம். சிவச்சந்திரன் என்பவர் ஆனந்த வடிவமாய் இருக்கிறவர். இவர்களெல்லாம் அந்த உயிர்களாகிய நமக்கு நம் வினைப்பயனுக்கு தக்க பயன்களை இன்ப துன்பங்களை கொடுப்பதற்கு சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவர்கள் தான் இந்த கிரகங்கள் எல்லாம். அவன் ஏவல் வழி நடப்பவர்கள், மாலயன் எல்லாரும். அப்போ அவனுடைய மாகேஸ்வர மூர்த்தங்கள்லாம் அவனுடைய சுதந்திர வடிவம், தூலத்திருமை. அதனால இந்த கடவுளை நாம் ஏன் வழிபட வேண்டும் என்றால், உயிர்களாகிய நாம் நம்மிடத்து அருள் உடையவராய் நமக்கு நாம் கேட்காமலே நமக்கு வேண்டுபவனற்று செய்து உதவுபவன் அந்த பெருமான், பண்டாரியை என்பவன் சொல்லுவான். அப்படி இருக்கிறார். இயல்பாகவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய அந்த இயல்புல அது அனாதி குற்றமாக இருக்கக்கூடிய அந்த அழுக்குகளை போக்கி அவர் நம்ம ஆனந்தம் அடைய செய்கிறார். அவருக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதுதான் அந்த பூசனை என்பது. அதனால நாம அந்த வழிபாடு என்பது இன்றியமையாத ஒன்று. அது இல்லாம நமக்கு முக்தி இல்லை. அதனால அந்த பூசனை என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நாம முக்தி அடைவதற்கான சாதனம். அப்போ அது எப்படி அதை செய்யணும் அப்படின்னா, அந்த வழிபாடு, பாடுனா படுதல், வழியில் படுதல் வழிபாடு. இறைவன் செலுத்துற வழியில நாம போகணும், அதுதான் வழிபாடு. எனவே அந்த பாடு என்பது முதல் நிலை, நீண்ட தொழிற்பெயர் என்பார். இதுல விகுதி இல்லை. இதை விகுதியோடு சேர்த்தால் படுதல் என வரும். இதனை வழி என்பதுடன் சேர்த்தால் வழிபடுதல் என வரும். அந்த விகுதியை சேர்க்காம முதலில் நீண்ட தொழிற்பெயராகவே வைத்தால் வழிபாடு என்று வரும். நாம் அவர் காட்டிய வழியிலே நடக்கிறோம் என்பதற்கு அடையாளமாகவே திருக்கோயிலுக்கு செல்வது, வலம் வருவது, அவனுக்கு நிவேதன பொருள் அளிப்பது, புகழ்ந்து பாடுவது ஆகியவற்றை நாம் செய்கிறோம். திருக்கோயிலுக்கு சென்று வழிபடுதலே அன்றி தனியே நமக்கென ஒரு சிவலிங்க திருமேனியை வைத்துக் கொண்டு அபிஷேக முதலியன செய்து அவன் அந்த கடவுளோடு கலந்து ஒன்று இருந்து அப்படி செய்கிறது ஆன்மார்த்த பூசை என்பது. திருக்கோயில செய்வது பரார்த்த பூசை. அப்போ புறத்தை ஒரு வடிவத்திலே வைத்து வழிபடுவாங்க, இதயத்தில் அகத்திலே இறைவனை கண்டு வழிபடுதல் என்பது அகபூசைகளும். அதை மந்திர ரூபமாக வைத்து வழிபடலாம். யோக மார்க்கத்தில் உடம்பிரகத்தை 6 ஆதாரங்கள், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரம், அநாகதம்,
விசுத்தி, ஆய்மை, இந்த ஆதாரங்களை அறிந்து அங்கங்கே வழிபட்டு பின் ஆதாரங்களை கடந்து அந்த பிரம்மத்திரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலும் துவாதசாந்தம் எனப்படும் இடத்திலும் கண்டு வழிபடுவது அது பிராசாதம் என்கிறோம். பிரம்மரந்திரங்கிறது உச்சஞ்சலையில் உள்ள துறை, உச்சிப்புலை என்பார்கள். துவாதசாந்தம் என்பது அந்த தலை உச்சிக்கு மேலே 12 விளக்கடை மேலே உள்ள இடம். இதன் பொருட்டு அந்த இடநாடி வலநாடிகளில் இயங்கும் பிராணவாயுவினால குண்டலினி சக்தியை எழுப்பி சுழுமுறை என்ற நாடிகளை செலுத்தி ஆதாங்கள் வழியே மேலேறி சென்று அந்த பிரம்மரந்திரம் துவாதஸ்தாந்தம் என்ற இடங்களிலே எழுந்தல் இருக்கின்ற சிவசக்தியை கண்டு வழிபடலாம். அதெல்லாம் நமக்கு 9ஆம் நூற்பாவில் சொல்லலாம். இது பிராசாத மந்திரம். அந்த ஆதார யோகத்தால நாம தத்துவங்களை நமக்கு அடிமைப்படுத்துகிறோம். நாம வியாபகமாகி அதை வியாபியமாக்குறோம். அது பாசஞானத்திலிருந்து படிப்படியா அந்த பாசஞானத்தை நமக்கு அடக்குவது. பிராசாத மந்திரத்தில் நாம் சிவஞானத்தை பெறுவது என்று 2 விதமா இருக்கு. அதனால ஆதாரத்தாலே நிராதாரத்தை சென்று மீதானத்தை செல்க என்று உந்தி பெற, விமலனுக்கு இடமது என்று உந்தி பெற என்று அந்த திருவுந்தியார் 8வது பாட்டு சொல்லும். ஏனே அந்த கடவுளின் தன்மைகளையெல்லாம் அந்த சொரூப நிலையினை அந்த பற்றிய இதெல்லாம் நாம் அந்த சித்தியாரில் கொண்டு பார்க்கலாம். இந்த கடவுள் உயிர்களுக்கு ஏன் பிறப்பை கொடுக்கிறார் என்றால், நாம பிறப்பு கொடுக்காமல் இருந்தால் அது அந்த இருட்டில் இருக்கிறவனுக்கு ஒரு கைவிளக்கு கொடுப்பது போல. அப்போ பிறப்பை கொடுக்காமல் இருந்தால் உயிர்களுக்கு துன்பம் வந்திருக்கிறாதுன்னா, முதல்ல அறிவு விளங்காம கிடக்கிறதே துன்பம்தான். அது நோய் மட்டும் இருக்குது. இங்க நோயோட கூட இது மருந்தின் துன்பம், அது நோயின் துன்பம். எனவே மருந்து துன்பமாயிருந்தாலும் பயன் இன்பமாயிருக்கு. அதனால அது கேவலத்தை விட சகலம் சிறந்தது தான். ஆமா, ஏன்னா அது நமக்கு இந்த நோய் நீக்கத்துக்கு வழியா இருக்குது. அப்போ இரக்கமுடைய கடவுள் உயிர்களுக்கு பிறப்பை கொடுக்காமல் நேரே சிவானந்தத்தை கொடுத்திருக்கலாமே. ஏன் அப்படி கொடுக்கல? இந்த உயிர்களை மறைத்திருக்கிற ஆணவ மலத்தை நாம காரியப்படுத்தாதபடி சடம் தேயாது. அதனால அந்த மாய கண்மங்களை அந்த ஆணவத்தோடு கூட்டி காரியப்படுத்துறதுனால அது தேயுது. அப்போ அப்படி தேயிறது சடத்துக்கு ஏற்க. அப்படி தேய தேய இந்த ஆன்மாவினுடைய அறிவு வளருது. அறிவு வளர்வது ஆன்மாவினுடைய இயற்கை. அதனால 1ல் 2 நடக்கும். ஒன்று அதனுடைய ஆற்றல் தேயுது, பாசத்தினுடைய ஆற்றல், பசிவினுடைய ஆற்றல் அது விருத்தி ஆகுது. அதனால நம்ம இந்த பிறவிங்கிற இதுல சுழல வைக்கிறான். அப்போ அது முதல்ல கொடுத்துடலாமே, நல்லறிவை கொடுக்க முடியாதானோ? முடியாது. ஏன்னா கொடுத்தாலும் இந்த ஆன்மாக்களுக்கு இயல்பு சோபான முறையினாலதான் அது பெறும். படிமுறையில தான் அறியும். பிறந்த குழந்தை உடனே
நேரே ஐஏஎஸ்க்கு போக முடியாது. அது எல்கேஜி யூகேஜின்னு படிப்படியாக தான் வளர்ந்து போக முடியும். அதனால நம்முடைய இயல்பறிந்து, அதான் குணவழி விட்டு திருத்தி என் போதகற்றி என்று சொல்லுவோம். அதனால அந்த அதான் பையவே கொடுபோய் பாசமெனும் தாளுருவியான். அதனால அதை கொடுக்கிறதுக்கு அவனுடைய இச்சை அதுதான். ஆனாலும் இந்த ஆன்மாக்கள் அதை பெறுவதற்கு தகுதி இல்லாதவராக இருக்கிறது. அதுதான் அந்த மணிவாகர் சொன்னப்போ, வாரிக்கொண்டு விழுங்கினேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் என்று சொன்னது போல. எனவே இப்படி கொடுக்கப்பட்ட கருவிகள் அது நமக்கு இருட்டில் விளக்கா இருக்கிறதுனால ஏகதேச அறிவைத்தான் கொடுக்கும். அது ஒரு மயக்க அறிவு தான். அதனால அது வெடிவாம் அளவும் விளக்குத்தான். அதனால அதை கொண்டு உலகத்தை அறிந்து அதுல வெறுப்பு ஏற்படணும். அதுக்குத்தான் நாம பழக்கம் தவிர பழகுவது அன்றி உழப்புவது என்பனே என்பார். அதனால அதுல உலகத்துல இதுல ஒன்றும் நிலைத்த இன்பத்தை தரல என்ற உணர்வு ஏற்பட்டு அதுல படிப்படியாக நமக்கு உவர்ப்பு வரணும். அதுக்குத்தான் இதை கொடுக்கிறார். அதனால இறைவன் அதனால நமக்கு பைய பைய அதுதான் அந்த கங்கையை தன் தடையில தாங்கி அந்த கங்கை பிரபாகத்தை நமக்கு சிறிது சிறிதாக கொடுப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. நமக்கு பைய பைய அந்த அறிவை கொடுக்கிறத அப்படி சொல்றார். அப்ப அந்த கடவுளுக்கு விருப்பு வெறுப்பு இல்லையா, இதெல்லாம் உயிர்களுக்கு இந்த கடவுள் இந்த விருப்பு வெறுப்பு ராகம் துவேஷம் இதெல்லாம் ஏன் கொடுக்கிறார்? விருப்பம் எனும் ஒரு குணத்தை மட்டும் கொடுத்திருந்தா நாம நல்வினையை மட்டுமே செய்யலாம் அல்லவானா? இந்த உயிர்கள் சிற்றறி உடையட. எனவே இந்த உயிர்களுக்கு அறிவு அறியாமை. ஏன்னா அந்த ஆன்மாக்கள் என்ன வினை செய்யறதோ அது பயனா வரும். நாம எல்லாம் ஒண்ணு போல செய்யறது இல்லை. நல்வினையும் செய்கிறோம், தீவினை தான் அதிகமா செய்யறோம். அதனால அந்த தீவினைக்கு மருந்து துன்பமாத்தான் வரும். அப்ப துன்பம் அனுபவிக்கும் போது அதனோடு அவினாபாவமாக வெறுப்புத்தான் வரும். அதனால இந்த மாறுபட்ட இரண்டு நிலைகளை அது அடைகிறது, விருப்பு வெறுப்பு. ஆனா இறைவன் எப்போதும் ஒரே மாதிரி இருப்பான். அது நம்ம சிவசத்தாகவே இருப்பான். ஆனா நாம இப்படித்தான் இருப்போம். அதனால அந்த இன்பம் வரும்போது விருப்பம், துன்பம் வரும்போதும் வெறுப்பும் நமக்கு வருது. அது புதுவினை. இப்படி அந்த வினையில சுழன்று நாம படிப்படியா எப்படி இந்த நீரை ஓட விட்டா அது தூயதாகிறதோ அப்படித்தான் நாம தூயதாகிறோம் என்பது. அதனால இந்த இதை பற்றி நமக்கு அந்த பெருமான் சொல்கிறார். அதாவது இந்த ஆன்மாக்கள் அந்த வினையில செய்து வரும் பொழுது அது படிப்படியாக தூய்மை அடைந்து அது தன் அன்பரை கண்டு இன்புறுதல் உயிர் நிறை சிறிதே உண்டாக்கி என்றெல்லாம் சொல்லுவார். அப்படியே அது சிவபுண்ணியங்களை செய்யப்பட்டு அப்படியே பைய பைய நம்ம அவன் திருத்தி திருத்தி கொண்டு வருகிறான் என்று சொல்லுவான். அப்போ இந்த ஆன்மாக்கள்
அந்த சிவமும் சக்தியும் அந்த சிவத்தை பற்றி நமக்கு அந்த ஒண்ணாம் நூற்பாவில் அவர் சொல்லுவார். அந்த கடைசியில சொல்றார். அந்த ஒண்ணாம் நூற்பாவில் கடைசியில அவன் அந்த தொழில்களெல்லாம் அவனுக்கு தடத்தம் தான். இந்த ஐந்தொழில் செய்வதெல்லாம் அவனுக்கு தடத்தம் தான். அதை 2ஆம் நூற்பாவில் உலகலாம் ஆகி வேறாய் உடனுமாய் அழகிலா வீரர் கண்மத்து ஆணையில் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தலின்றி தானே நிலவிசீர் அமலனாகி நின்றனன் என்று சொல்லி, அப்படி நின்றாலும் இவன் அந்த சக்தி நிலை அந்த பதிநிலைகளையும் நீங்காம இருப்பான். அப்போ அவன் ஒரே நேரத்தில் 2 நிலையிலும் இருக்கக்கூடியவன் என்று, அது அப்படி இருந்தாலும் அவன் தன் தன்மையில மாறாக இருக்கக்கூடிய ஒருத்தன் என்று அங்க சொல்லுவார். அதுல இப்ப முக்கியமானது என்னன்னா, அவன் குணமும் குணியுமாக சிவமும் சக்தியுமாய தன்மை இந்த உலகமெல்லாம் அப்படி இருக்கிற இந்த உலகம் எல்லாமே ஒத்து ஒவ்வாத ஆணும் பெண்ணும் உயர் குணகுணி ஆகி வைத்தனன். அவளால் வந்த ஆக்கம் இந்த வாழ்க்கையெல்லாம் எத்தையும் அறியா பீடலிங்கத்தின் இயல்பும் வாரான் என்பார். எனவே இந்த சக்தியும் சிவமுமாய தன்மை இறைவன் இவ்வாறு சக்தியும் சிவமும் என்று தனக்குள்ளே இருவேறு வகைப்பட்ட தன்மைகள் வைத்ததனால் அன்று அப்படி இருக்கிறதுனால இந்த உலகமெல்லாம் பல்வேறு வகைப்பட்ட இந்த உயிர் வடிவங்கள் அனைத்தும் ஒத்து ஒவ்வா ஆணும் பெண்ணும் அந்தந்த பிறப்புக்கு ஈய வடிவங்களெல்லாம் ஒத்து குறி குணங்கள் ஒவ்வாது இருவேறு வகைப்பட்ட ஆணும் பெண்ணுமாக உயர் குணகுணியும் ஆக்கி வைத்தன. அந்தந்த யோனிக்குள் அந்தந்த குறிக்கு ஏற்ப உணரப்படும் இருவேறு வகைப்பட்ட குணங்களை உடையனவாய் அடக்கி இவையெல்லாம் தம்முள் கூடி கழித்து வாழா நிற்பச் செய்தன. ஆகலான் இந்த வாழ்க்கையெல்லாம் இப்படியே இங்க சொல்லி போந்த வாழ்வுகள் எல்லாம் அவளால் வந்த ஆக்கம் அந்த சிவசக்தி மனத்தலால் ஆகிய வாழ்வு என்பது அறியப்படும். எத்தை ஆயும் அறிவு அச்செயலெல்லாம் லிங்காங்க பகாங்கமாகும்படி சிவமும் சக்தியும் கொண்டருடைய இந்த முறைமையும் உணராதவர் பீடலிங்கத்தின் இயல்பும் வாரார். பீடலிங்க வடிவமே அங்கனம் இருவேறு வகைப்பட வைத்ததனை கண்கூடாக அறியச் செய்தல் சான்றாகவும் அப்படியெல்லாம் இருந்த அதை உணரமாட்டார்கள் என்பார். எனவே இங்க மேல சொன்னப்பட்டவைகள்ல இறைவன் தன்னுள்ளேயே சக்தியும் சிவமும் என்ற இருவேறு வகைப்பட்ட தன்மைகளை வைத்திருக்கிறான். ஆமா, அதனால அவன் விகிதம் இருவேறு வகைப்பட்ட தன்மையாவது தடத்தம் சொரூபம் என்பன. அதனால் பல்வேறு வகைப்பட்ட உயிர் வடிவங்கள் எல்லாம் அந்தந்த பிறப்புக்கு ஏய வடிவங்கள் எல்லாம் ஒத்துள்ளன. ஆயினும் குறி குணங்களால் ஒவ்வாது இருவேறு வகைப்பட்ட ஆணும் பெண்ணுமாக அந்தந்த யோனிக்குள்ள அந்தந்த குறிகளுக்கு ஏற்ப உணரப்படும் இருவகைப்பட்ட குணங்களை உடையனவாக
அடங்கி தம்முள் கூடி கழித்து வாழும்படி செய்கின்றான். ஆமா, அதை திருவாசகத்திலையும் சொல்றாரு. இந்த வடிவங்கள் எல்லாம் ஒத்திருத்தலாவது ஆணும் பெண்ணும் இந்த கை கால் முதலிய உறுப்புகளால் ஒத்திருந்தாலும் அவைகள் ஒவ்வாமையாவது குறி குணங்களால் வேறுபட்டிருத்த. குணத்தால் ஆண்களெல்லாம் ஆண்மை குணம் ஆளும் குணம் உடையவர்களாகவும், பெண்களெல்லாம் அமைதி குணம் உடையவர்களாகவும் வேறுபட்டிருத்த. ஆமா, ரெண்டும் வேணும். இவ்வாறு வடிவத்தால் ஒத்தும் குணம் குறிகளால் வேறுபட்டும் காணப்படுகின்ற இவையெல்லாம் ஆண் பெண் என இருவேறு வகைப்பட அடங்கியிருக்கின்றன. சக்தியும் சிவமும் கூடியதால் உலகம் உண்டாயிற்று. அதாவது சிவம், அப்போ சக்தியும் சிவம்னா ஆணும் பெண்ணும் போல நினைக்கப்படாது. அவன் உருவமே இல்லாதவன். ஆமா, அவனுக்கு ஆணும் பெண்ணுலாம் கிடையாது. அதனால இவன் ஆணும் பெண்ணும் போல நிற்பான். அதனால அது கூடியதால், அப்போ அவன் சக்தியை வெளிப்படுத்தியதனால இந்த உலகங்கள் தோன்றின என்பது. அதுபோல ஆணும் பெண்ணும் தம்முள் கூடி மகிழ்ந்து வாழ்கிறார்கள். இப்படி கூடிய வாழ்க்கை சிவம் தன்னோடு சக்தி, தன்னுடைய சக்தியோடு கூடியிருப்பதனால், தன்னுடைய சக்தியை வெளிப்படுத்தியிருப்பதனால் அதனால வந்த வாழ்வு என்பது அறியப்படும். இந்த இவ்வாறு லிங்காங்கம் பகாகமாடிப்படி உடல்கள் எல்லாம் வேறு வேறு வகைப்பட வைத்து, அதாவது அந்த லிங்கம் பாகம், அந்த ஆவுடை என்பது அறிவு, லிங்கம் என்பது ஆனந்தம், அறிவின் விரிவிலே எழுவது ஆனந்தம் என்ற அந்த உண்மையை குறிக்கிறது. எனவே இந்த அறிவும் ஆனந்தமும், அது ஆனந்தம் பயன், அதற்கு கருவி அறிவு. அதனால அது தனித்தனியா இருப்பதில்லை. அறிவாய் அந்த இன்பத்தின் முகத்துக்கு கருவியாய் இருப்பதை அம்மை என்கிறோம், அந்த பயனாய் இருப்பதை சிவம் என்கிறோம். அவ்வளவுதான். எனவே இந்த ரெண்டும் தனித்தனி இல்லை. அதனால நாம ஒரு பொருளை நுகரணும்னா அந்த பொருள் இருக்குது, அதை அறிகின்ற நம்ம அறிவு இருக்குது. அந்த அறிவை அம்மைன்னு சொல்றோம். அது நம்மை தகுதிப்படுத்துவது, கருவியாய் நிற்பது. அது அனுபவிக்கிறப்படுற பொருளாய் இருப்பது. அதான் ரெண்டும் கூடியதுனால, அறிவும் ஆனந்தமும் கூடியதுனாலதான் மனத்தல் வரும். அப்போ அறிவு இணைச்சுன்னா ஆனந்தம் இல்லை. அப்போ அந்த அறிவும் ஆனந்தமும் என்பது, அந்த அறிவில் நிகழ்கிற ஒரு உணர்வு தான் ஆனந்தம். அதனால அதை வேற இதை வேறெல்லாம் பிரிக்க முடியாது. அதனால அதை ரெண்டும் கலந்ததுங்கிறோம். அது சிவசக்தியா இருக்கிறதா சொல்றோம். எனவே அந்த ஆணும் பெண்ணுமாக பிரித்து ஆணும் பெண்ணும் தங்களுக்குள் கூடி மகிழ்ந்து வாழ்வதை அறிய பீடலிங்க வடிவம் இவ்வாறு இருவேறு வகைப்பட வைத்துக் கொண்டு பிரத்யட்சமாக அறியப்படுவதற்கு சான்றாகும் என்பது கருத்து. எனவே இந்த ரெண்டும், அதாவது இந்த சிவலிங்கத்துல பார்த்தோம்னா அந்த கீழ் தாமரை அது பிரம்மா, அது சத்தியலோகம், அது உடம்புல அது கீழ் வயிறு, அது உணர்ச்சியை படைப்பது. அந்த லிங்கத்துல மேல் தாமரை அது விஷ்ணு பாகம் வைகுண்டம், அது மேல் வயிறு விசேரணம் ஆகிற பகுதி, வினை அனுபவம், அது காத்தல்.
மேல் கூறிய இரண்டுக்கும் நடுவே இருப்பது இடையே எடுப்பது எடுப்பு. பானம் என்பது அந்த பானத்தின் கீழ்ப்பகுதியில பாம்பு சுற்றி, அது அந்த பாம்பு சுற்றி அது சுற்றும் பாசம், பாசப்பற்று. இதற்கு மேல்பாகம் சிரஸ், அது அடித்தல். இதற்கு மேல ஐந்தலை நாகம், அது அந்த ஐந்தலை நாகம் ஐம்புலனாகவும் பஞ்ச எழுத்தாலான அது வியாபக அறிவாகும். அது சொல்லப்படும். அந்த அஞ்செழுத்து ஓதி நமக்கு ஏற்படுகிற அந்த பஞ்ச கலைகளால் ஆனது அந்த வியாபகமான அறிவு. அத அந்த ஐந்தரை நாகமாக சொல்கிறோம். இந்த லிங்கம் என்பது சங்கார காலத்தில் எல்லாம் சேதனை அசேதனை பிரபஞ்சங்களும் லயத்தை அடைவது, அதான் லிங்க் என்பது. லிங்க் என்பது லயம். பின் சிருஷ்டி காலத்தில் அங்கனம் எப்படி எது எதில் ஒடுங்கிற்றோ அதிலிருந்து அது தூலமாய் வருவது, அது உற்பத்தி ஆகின்றமையால் அது கம். அதனால லிங்க் கம், ஒடுங்கி சூக்குமமாய் ஒடுங்கி மீள தூலமாய் வருவது என்பது என்று சுப்ரபேத ஆகமம் சொல்கிறது. இந்த பொருளை உலகத்தில் உள்ள ஒவ்வொரு அசேதன சேதன பொருள்களிலும் நாம் நிகழக் காண்கின்றோம். வித்து நின்று மரங்கள் தூலமாய் உண்டாகின்றன. அந்த மரங்கள் வளர்ந்து உயர்ந்து பருத்து அரும்பி பூத்து காய்த்து பின் வாடி உலர்ந்து அழியுங்காலத்து சூக்குமமாய் அம்மரத்து விதைகள் மண்ணுள்ளே சில காலம் அங்க சக்தி ரூபமாய் அமர்ந்திருந்து பின் அங்குரித்து செடிகளாகி மரமாகின்றன. சமுத்திரத்தில் உள்ள நீர் அணு, அது அணுவாக அது சூரிய வெப்பத்தினாலே மேலே கிளர்ந்து ஆகாய மண்டலத்துக்கு போய் முயல்களாகி பின் மலை சார்பை அடைந்து மழையாய் பொழிந்து விட அவை சிறு ஊற்றுகளாகி அருவிகளாகி நதியாகி சமுத்திரத்துக்கு போய் ஒடுங்குகின்றன. மலைகளிலே மழை பெய்யுங்கால் அந்த மலையறிவு மலைகளை சிறுக சிறுங்க தேய்த்து அரித்து நுண்மழைகளாக கொண்டு போய் ஓரிடத்தில் சேர்க்கின்றது. அவை பின்னர் ஒன்று சேர்ந்து கற்களாகி படிமுறையானே மலையாக ஓங்கி நிற்கின்றன. பறவைகள் முட்டையிட்டு இறந்து போய்விட பின் அந்த முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் தோன்றி பெரியனாகின்றன. மிருகங்கள் அங்கனம் கன்று குட்டி பரல் பிள்ளை குழவி பார்ப்பு குருளை மறி போதகம் என்பவற்றை பெற்று இறந்துவிட பின்னர் அந்த குழந்தைகள் பெரியனவாய் வளவன ஆகின்றன. காரியமெல்லாம் ஸ்தூல வடிவனதாயும் காரணமெல்லாம் சூக்கும வடிவமாய் அமைய காண்கிறோம். எப்படி லிங்க பிரபாவம் தினந்தோறும் நாம் நோக்குகின்ற சராசர பொருள்களிலே
தோன்றி ஒடுங்கி நிற்க காணுமாறு போல இந்த பூமியும் நட்சத்திரங்களும் சூரிய சந்திரர்களும் பிறகும் ஒரு காலத்தில் ஒடுங்கி தோன்றுமாம் என்பது நிச்சயம். இந்த லிங்கம் பஞ்சகிருத்தியத்தை விளக்குகிற ஒரு அடையாளம். தோன்றிய பொருள் உடனே அழிந்து போகாமல் சில காலம் நிலைத்து நின்று அது அழிகின்றமையால் ஒவ்வொன்றினும் தோற்றம், திதி, சங்காரம் என்ற 3 கிருத்தியமும் நிகழ்கின்றன. காரிய பொருள் எல்லாம் 3 இருக்குது. மகா சிருஷ்டி காலத்துல எய்தும் படைத்தல் முதலிய 3 தொழில்களில் திதியில் மறைத்தலும் சங்காரத்துல அருளலும் அடங்குவன என்று பெரியோர் கூறுகின்றனர். ஆன்ம தத்துவத்தின் பார்ப்பட்ட அசுத்த பிரபஞ்சமும் வித்துவா தத்துவத்தின் பார்ப்பட்ட மிச்சிர பிரபஞ்சமும் சிவதத்துவத்தின் பார்ப்பட்ட சுத்த பிரபஞ்சமும் ஆகிய இந்த முத்திர பிரபஞ்சத்தினும் படைத்தல், காத்தல், அடித்தல், மறைத்தல், அருளல் என்னும் 5 தொழிலும் சித்தரிக்கப்பட்டிருப்பதாக விளங்குதலின் அத வர்ண பத்ததி உடையார் விமலொரு வாத விமவீதி காண யாகுலமதாத விம உயரசிக வாபிகி கரே தேஜ மஹீதி காண கரோதிதி வாரகோம் என்று சொல்லும். லிங்கம் என்ற சப்தமானது சித்தரித்தல் என்ற பொருள் படுகின்ற லீகி என்னும் தாதிபிலிருந்து அது பிறந்தமையால் சிவபெருமான் சிருஷ்டி முதலிய பஞ்சகிருத்தங்களால் இந்த உலகத்தை உருவாக்குகின்றார் என்று பொருள் கொள்கின்றார். இப்படி 5 விளக்கும் லிங்க சப்தமானது சிலை முதலியவற்றுக்கும் உபசார மாத்திரத்தால் வழங்கப்படுகின்றது. நாதம் லிங்கமிதி புரோக்தம் பிந்து பீட ஸ்மிதி ஸ்மிருதம் என்று, அதாவது சிவலிங்கத்தின் மேற்புறமாகிய நாதம் லிங்கம் பானம் எனவும், கீழ்ப்புறமாகிய பிந்து பீடம் எனவும், ஆவுடை எனவும் படும் என்று சிவாகமங்கள் கூறுகின்றன. இந்த பிரபஞ்சம் முழுவதும் சிவசக்தி மயமானது. அதைத்தான் அப்பர் சுவாமிகள் அந்த கைலை காட்சியை கண்டதாக சொல்லுவார். எனவே ருத்ரோலிங்க முமாபீடம் தஸ்மை தஸ்யை நமோ நம. ருத்ரோ நரபுமா நாரி தஸ்மை தஸ்யை நமோ நமக. ருத்ரோ பிரம்மா உமா வாணி தஸ்மை தஸ்யை நமோ நமக. ருத்ரோ விஷ்ணு உமா லக்ஷ்மி தஸ்மை தஸ்யை நமோ நமக. ருத்ரக சூரிய உமா சாயா தஸ்மை தஸ்யை நமோ நமக. ருத்ரக சோம உமா தாரா தஸ்மை தஸ்யை நமோ நமக. ருத்ரோ திவா உமா ராஸ்திஸ் தஸ்மை தஸ்யை நமோ நமக.
ருத்ரோ யஜ்ஞ ஓமயதி தஸ்மை தஸ்யை நமோ நமக. ருத்ரோ வக்னி ரூமா ஸ்வாஹா தஸ்மை தஸ்யை நமோ நமக. ருத்ரோ வேத உமா சாஸ்திரம் தஸ்மை தஸ்யை நமோ நமக. ருத்ரோ விருஷ உமா வல்லி தஸ்மை தஸ்மை நமோ நமக. ருத்ரோ கந்த உமா புஷ்பம் தஸ்மை தஸ்யை நமோ நமக என்று சொல்லும். லிங்கம் உருத்திரராகவும் பீடம் உமையாகவும் இருக்கும். அவ்விருவருக்கும் நமஸ்காரம் என்றும், நரராயும் நாரியாயும் பிரம்மாவாயும் சரஸ்வதியாயும் விஷ்ணுவாயும் லட்சுமியாயும் சூரியனாயும் சாயையாயும் சந்திரனாயும் தாரையாயும் பகலாயும் இரவாயும் யாகமாயும் வேதியாயும் அக்னியாயும் ஸ்வாகாவாயும் வேதமாயும் சாஸ்திரமாயும் மரமாயும் கொடியாயும் மணமாயும் மலராயும் முறையே இருக்கின்ற அந்த சிவபெருமானுக்கும் உமையம்மையாருக்கும் நமஸ்காரம் நமஸ்காரம் என்று உருத்திர கிருத உபனிஷத்து கூறுகின்ற. இங்கனம் உபனிஷத்து கூறப்பட்டால் போல சிவபுராணமும் கூறுகின்றது. தாய் தந்தையர் இரரே குழந்தை இலதாமாறு போல இந்த சிவமும் சக்தியும் இல்லையே இந்த உலகம் இல்லை ஆகிவிடும். சிவனே தந்தை, சக்தியை தாய். சிவனே பரமான்மா, சக்தி மனோன்மணி. சிவன் மகேஸ்வரன், சக்தி மாயை. சிவன் புருஷன், சக்தி பிரகிருதி. சிவன் உருத்திரன், சக்தி உருத்திராணி. சிவன் திருமால், உமை லட்சுமி. சிவன் பிரமா, சக்தி சரஸ்வதி. சிவன் சூரியன், சக்தி பிரபை. சிவன் இந்திரன், சக்தி இந்திராணி. சிவன் அக்கினி, சக்தி சுவாகாதேவி. சிவன் யமன், சக்தி யாமி. சிவன் நிருதி, சக்தி நைருதி. சிவன் வருணன், சக்தி கௌரி. சிவன் வாயு, சக்தி சிவை. சிவன் குபேரன், சக்தி விருத்தி. சிவன் சந்திரன், சக்தி ரோஹிணி. சிவன் ஈசானர், சக்தி ஈசானி. சிவன் அனந்தன், சக்தி அனந்தை. சிவன் காலாக்கி நிறுத்திரர், சக்தி காளி. சிவன் சுவயாமனு, சக்தி சக்தி ரூபை. சிவன் தக்கன், சக்தி பிரசூதி. சிவன் ருஷி, சக்தி ஆகுதி. சிவன் பிருகு, சக்தி கியாதி. சிவன் மரிஷி, சக்தி சம்பூதி. சிவன் அங்கிரா, சக்தி ஸ்மிருதி. சிவன் புலத்தியன், சக்தி பிரீதி. சிவன் புலகர், சக்தி சமை. சிவன் கிருது, சக்தி சந்நிதி. சிவன் அத்திரி, சக்தி அனுஸ்ரீ. சிவன் காசிபர், சக்தி அதிதி. சிவன் வசிஷ்டர், சக்தி அருந்ததி. இப்படி ஆணுருவம் எல்லாம் சிவன், பெண்ணுருவம் எல்லாம் சக்தி. விடயங்களெல்லாம் சக்தி, அவைகளை நுகர்வோர் சிவன். கேட்பவன், தொடுவோன், காண்போன் என்பவர் சிவன். கேட்கப்படுவதும் தொடப்படுவதும் காணப்படுவதும் சக்தி. சுவைகள் சக்தி, சுவைப்போன் சிவன். மனம் சக்தி, அவற்றை நுகர்பவர் சிவன். உயிர் சிவன்,
உடற் சக்தி. பகல் சிவன் இரவு சக்தி. ஆகாயம் சிவன் பூமி சக்தி. சமுத்திரம் சிவன் அதன் கரை சக்தி. மரங்கள் சிவன் அவற்றில் படரும் கொடி சக்தி. சொற்களெல்லாம் சக்தி அவற்றின் பொருளெல்லாம் சிவன் என்று வாயு சங்கீதை உத்தரபாகத்து 5ஆம் அத்தியாயம் கூறுகின்றது. இப்படி சிவபெருமானும் சக்தியாரும் பிரியாது உளராய் சிவலிங்க பிரபாவத்தை உணர்த்துவாராயினர். அந்த சிவலிங்கத்தினுடைய மகத்துவம் சொல்வதற்கு அரிது. அந்த சிவலிங்கத்தை வஜ்ராங்கம் நா பத்மாங்கம் நச சக்ராங்கஞ்ச ருத்ரசி லிங்காங்கஞ்ச பகாங்கஞ்ச தஸ்மான் மகேஸ்வரம் ஜகத் என்று ஆகமங்கள் சொல்லும். இந்த பிரபஞ்சத்திலே யாண்டாயின் இந்திரனுடைய புலிச ஆயுதம் புரியேன், பிரம்மாவினுடைய கமலக்குரியோ அல்லது விஷ்ணுவுடைய சர்க்கரக்குரியோ காணப்படவில்லை. ஆனால் சிவன் சக்தி என்னும் இருவருடைய லிங்காங்க பகாங்களை யாண்டு உண்மையில் பிரபஞ்சம் அனைத்தும் சிவசக்தி வடிவமையாம் என்பது என்று ஞான சக்தி ஆகமம் சொல்கிறது. இந்த உண்மையை நோக்கி அங்க மச்சரங்கமும் மலரவனங்கமும் வச்சிராங்க அங்கமும் இல்லை மண்மீதிலே. அச்செல்லாம் லிங்காங்க பகாங்கமே பிச்சர்காட் எம்பிரான் அல்லது இல்லையே என்று ஞானாபரண விளக்கம் சொல்லும். எனவே சம்பு தீவிலே கோமேதகம் என்னும் தளத்திலே கிரீஷேஸ்வரர் என்னும் பெயருடன், ஜான்மதி தீவிலே பசுபதி என்ற பெயரோடும், புசத்தீவிலே அரண் எனவும், கிரௌஞ்ச தீவிலே விருஷ பத்மஜன் எனவும், சாவகத்தீவிலே சங்கரன் எனவும், புஷ்கரத்தீவிலே பாவலோசனன் எனவும், அங்குள்ள சீவராசிகள் வழிபட்டு பூசனை செய்து இஷ்டபோகங்களை அனுபவிக்க பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். வாக்கோடு மனமிறந்த மன்னவன் எங்குமாகி நிக்கர நிறைந்தானேனும் நிகழ்தரா அதனான் முக்தி போக்கு எளிதல்ல என்று அப்புனிதனை புந்தி செய்து எம் பாக்கிய வகையால் எண்ணில் பதி மிகு பாரில் வைத்தான் என்று உமாபதி கோயில் புராணத்தில் சொல்கிறார். எனவே வாக்கும் மனமும் இறந்து நின்ற சிவபெருமான் விறகிலே தீயும் எள்ளிலே எண்ணெயும் பசிபிலே பாலும் போல எங்கும் வியாபித்து நின்றாரேன். அந்த உண்மை எவருக்கும் புலப்படாமையினாலே முக்தி அடைதல் எளிதன்று என்று சிவபெருமான் தாமே திருவிழம் கொண்டு எம் புண்ணிய வசத்தினால் எண்ணில்லாத தலங்களை இந்த பூமியிலே வைத்தருளினார். சர்வ வியாபகராகிய சுவாமி என்று ஒருவர் கண்களை மூடிக்கொண்டு சிவபெருமானை நோக்கி விழிப்பாரு. அவர் சமுத்திரத்தை பார்த்திருந்தால் அவர் சமுத்திரமாயும், வனாந்தரத்தை பார்த்திருந்தால் வனாந்தரமாயும், இல்லையல் பசும்புற்றரையாயோ இல்லையல் ஆகாயமாயோ
அவர் மனசுக்கு தோன்றுமென்று மற்றொரு வியாபகம் அவருக்கு எய்தாது. மனசோ சூனியத்திலே நிலைக்காது. சைவ சித்தாந்த உண்மை நிலையை உள்ளவாறு ஞானாசிரியர் வாயிலாக அறிந்தவர்களுக்கே அருள் தாரகமாய் நின்று வியாபகமுற்று சிவத்தை அறியும் சக்தி உண்டாகும். ஆமா, மனசானது இயல்பாகவே புற விஷயங்களில் செல்ல அபாவம் ஏற்க உடையது. அதனாலே அந்த புற விஷயங்களில் நின்று மனதை திருப்புவதற்கு ஒரு மூர்த்தி அவசியம் வேண்டற்பாலதாகும். எத மூர்த்தி வழிபாடும் அகமும் புறமும் என்று இருதரப்பட்டு நிற்கும். ஒன்று சிலை முதலியவாக ஆராதிப்பது, மற்றது மனதினால் ஆராதிப்பது. கிறித்தவர்கள் நம் ஆண்டவரே, பிதாவே, நீதி அதிபரே, ராசாவே என்று பிரார்த்திக்கும் தோறும் அவர் மனசுக்கு அந்த கிறித்துவின் வடிவம் புலப்படுகின்றது. சிலை முதலியவற்றில் செய்யப்படும் உபாசனா தூல உபாசனையாம். மனசினால் வழிபடப்படும் ஆராதனை சூக்கும உபாசனை எனப்படும். சூக்கும உபாசனை செய்கிறவர்கள் சத்திய சூக்கும பாவனையோடு, தூல உபாசனை செய்கின்றவர்களை விக்கிர ஆராதனை செய்பவர்கள் என்று நிந்திக்கிறார்கள். அங்கனம் நிந்திப்பவர்கள் தமது விவிலிய நூலின் யாத்திர ஆகமத்து 25ஆம் அதிகாரத்தில் ஏகோபா மோசேயை நோக்கி சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டி செய்து அதனை செம்பொற்றகட்டினால் மூடி அதன் மேல் செம்பொன்னால் ஒரு கிருபாயசம் செய்து அந்த கிருபாயசத்தில் அங்க அந்த கிருபாசயத்தில் இரண்டோரத்துக்கு பொன்னினால் 2 ஓரத்திலையும் பொன்னினால் 2 கெருபிகள் என்ற விக்கிரகங்களை உண்டாக்கி அந்த பெட்டிக்குள்ளே தாம் எழுதி கொடுத்த சாட்சி பத்திரத்தை வைத்து சதாகாலம் ஆராதனை செய் என்று விதித்தார் என்று கூறப்படுகிறது. இப்படி விக்கிரக ஆராதனை விவிலிய நூலில் யாத்திராகமும் எண்ணாகமும் முதலிய புஸ்தகங்களிலே காணப்படுகிறது. இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்னே இங்கிலாந்திலே ஆதியில் இருந்த குருமார்கள் விக்கிரகங்களையே வழிபட்டார் என்பது அந்த இங்கிலாந்து சரித்திரத்தினால் அறியப்படுகின்றது. இங்கிலாந்து தேசம் முதலிய இடங்களிலே எங்கிருந்து எங்கெங்கே கிறித்துவ மதம் வியாபித்திருக்கிறதோ அங்கெங்கே உள்ள ஆலயங்களிலும் பிரபுக்கள் மாளிகைகளிலும் வீடுகளிலும் கடைகளிலும் விக்கிரகங்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்ற சுவடுகள் இப்போதும் புலப்படுகின்றன. இன்றைக்கு 300 வருடங்களுக்கு முன்னே சீர்திருத்தக்காரர்கள் இங்கிலாந்தில விக்கிரகங்கள் அவர்களால தகர்க்கப்பட்டு ஒளிந்தனவாம் ஆயினும் அவை சாரள கண்ணாடியினும் ஆலயங்களிலும் பின்னரும் நிரூபிக்கப்பட்டு விளங்குகின்றன. இந்த விக்கிர ஆராதனை கூடாது என்று சாதிக்கின்ற மகமதியரும் தாம் செயம் செய்யும் போதெல்லாம் அந்த கபா என்னும் ஆலய மத்தியிலே இருப்பதாக சிந்திக்கிறார்கள் என்றோ. அரேபியாவில் உள்ள மெக்காவுக்கு அவர்கள் யாத்திரை செய்கின்றார். அங்கு சுகர் ஒன்றில் உள்ள கருங்கல் ஒன்றை
முத்தமிடுகிறார்களாம். லட்சக்கணக்காகிய மகமதியரால் அந்த கண்ணின் மீது பதிக்கப்பட்ட முத்தங்கள் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த மகமதிய பக்தர்களுக்கு சான்று கூறுமாறு எழுந்து நிற்கும் என்கிறார்கள். இங்கனம் மெய்ப்பொருளை உணர்வதற்கு படம், மணி, புத்தகம், ஆலயம் முதலியவைகள் உபயோகப்பட்டு வருகின்றன. அசுவத்தாமர் அவர் ஆக்னேய அஸ்திரத்தை நரநாராயணர் எனப்படும் அர்ஜுனன், கிருஷ்ணர் என்னும் இருவர் மீதும் பிரயோகித்தார். அந்த அக்னியாஸ்திரம் பாண்டவர் சைனியங்களை எல்லாம் தகித்து விட்டது. அதனால் அர்ஜுனனும் கிருஷ்ணனும் எரிந்து போயினார்களோ என்று சந்தேகிக்கத்தக்கதாக நேர்ந்துவிட்டது. உடனே அர்ஜுனர் அந்த பாசுபத அஸ்திரத்தை தொடுத்தார். அதை தொடுத்த மாத்திரத்திலேயே அக்னி அஸ்திரம் தன் வலிகுண்டு ஒடுங்கி போயிற்று. அதனால் அந்த இருவரும் அக்னி அஸ்திரத்தினால் ஊறுபாடு அடைந்தாரல்லர் என்பது யாவர்க்கும் புலப்பட்டது. தமது பானம் வலிகுன்றமையை கண்ட அசுவத்தாமன் மனம் வருந்தி தம்முடைய வில்லை எறிந்துவிட்டு தேரை விட்டு இறங்கி யுத்தம் செய்யாது ஓடினார். வியாச முனிவர் அவருக்கு எதிர்பட்டு வந்து அசுவத்தாமரை நோக்கி, நீ யாதுக்காக ஓடுகின்றனே என்று வினாவ, அதற்கு அவர், நான் பிரயோகித்த அக்னி பானத்தை அசுரர்களேனும் கந்தர்வரேனும் பிசாசரேனும் ராட்சசரேனும் உரகரேனும் கந்தர்வர்கள் அறம்பயர் வித்யாதரர்கள் கிண்ணறர்கள் கிம்புருடர்கள் யட்சர்களேனும் பட்சிகளேனும் மனிதரேனும் எதிர்கலாற்றார். அந்த அக்னிபானம் பாண்டவர் சைனியங்களை மாத்திரம் ஜெயித்ததே அன்றி கேசவ அர்ஜுனர் என்ற இருவரையும் ஜெயிப்பதற்கு வன்மை இல்லாது போனமையாது. அதற்கு என்ன காரணம் பற்றி அப்படி நிகழ்ந்தது என்பதை நான் அறிய அவாவுகின்றேன் என்று கூற, அந்த வியாச முனிவர் அசுவத்தாமரை நோக்கி கூறுகின்றார், சிவபெருமானையுற்று நாராயணர் 66,000 வருடம் அந்த இமாசலத்திலே இருந்து தவம் செய்து அந்த சிவபெருமான் திருவருளினால் பெரு வரங்களை பெற்றார். இது அந்த நாராயணனுடைய தபசிலே நரராகிய அர்ஜுனரும் தோன்றினார். அதுவன்றி அந்த கேசவ அர்ஜுனரை போல நீ ஜென்மத்தினாலும் தருமத்தினாலும் தபத்தினாலும் சிறந்தனையே ஆயினும் யுகந்தோறும் அந்த இருவரும் சிவபெருமான லிங்கத்திலே அர்ச்சிக்கின்றார். நீ அந்த சிவபெருமானை விக்கிரகத்திலே வழிபடுகின்றார். ஒருத்தரன் என்றும் தோன்றிய அந்த கேசவரே சிவபக்தர். சிவபெருமான் விஸ்வரூபையா இருக்கின்றமையை அறிந்து பிரபுவாகிய சிவலிங்க பெருமானை அவர் அச்சரிக்கின்றார். ஆதலினால அந்த ரிஷபக் கொடியோனாகிய சிவபெருமான் இந்த கிருஷ்ணரில் மிகுந்த பிரீதி செய்கின்றார் என்று கூறியதாக துரோண பருவத்தில் கூறப்பட்டிருக்கின்றது. இறைவனுடைய மாகேஸ்வர வடிவங்களுக்குள்ளும் மேலானது சிவலிங்கம் என்பது சிவாகம துணிவு ஆகலினாலும்
விக்கிரகங்களில் பூஜை செய்வதிலும் சிவலிங்கத்தில் வழிபடுவது மகா விசேஷம் என்பார். சிவபெருமான் அனாதி கேவலத்திலே உள்ள ஆன்மாவுக்கு அனாதி ஜெகத் சிருஷ்டி செய்யும் போது தாமே தலமும், அதாவது பீடம் தீர்த்தமும் ஆவுடை மூர்த்தியுமாய், அந்த மூர்த்தியுமாங்கிறது பானம் திருமேனி கொண்டு எழுந்தருளி இருத்தலினால் தலவாசத்தினாலும் தீர்த்த ஸ்பர்த முதலியவற்றாலும் சிவலிங்கமூர்த்தி வழிபாட்டினாலும் ஒருவருக்கு அநேக பிரகாசமாக சிவபெருமான் உபகரித்து சிவபுண்ணியங்களை கொடுக்கிறார். இது பற்றியே மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினவருக்கு ஒரு வார்த்தை சொல்ல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்பார் தாய்மான சுவாமிகள். எனவே இந்த சிவலிங்கம் என்பது மணி, ஷாஷா மந்திர பஞ்சாஸ்திர ததா பூஜே வௌஷதம் பும்சாம் என்று சொல்லும். மணி, மந்திர, அவுஷம் என்ற மூன்றினுள்ளே மனிதருக்கு மணி சிவலிங்கமே, மந்திரம் பஞ்சாட்சரம், விபூதிய ஔஷதம் என்று சங்கர சங்கீதை கூறுகின்றது. மணி எனப்படுவது உலகத்தில் ரச குளிகையை உணர்த்தும். இந்த குளிகையை கொண்டு சித்தர் ஆகாச மனம், அதாவது ஆகாச மனம் என்பது வானிலை பரத்தல் முதலியவற்றை செய்வார். அஞ்சனம் சிவலிங்க மணி வழிபாட்டினால் இகலோக பகரலோக சித்திகளை எல்லாம் ஒருவர் அடையலாம் என்பது பெறப்பட்டது. இந்த லிங்கமானது அவ்யக்த லிங்கம் எனவும் வியக்தா வியக்த லிங்கம் எனவும் வியக்த லிங்கம் எனவும் மூவகைப்படும். பீடமும் லிங்கமுமாய் இருப்பது அது அவ்யக்த லிங்கம். இந்த லிங்கத்திலே முகமும் தோள்களும் வெளிப்பட இருப்பது வியக்தா வியக்த லிங்கம். எல்லா அவயங்களும் வெளிப்பட்டிருக்கும் சந்திரசேகரர் முதலிய 25 மாகேஸ்வர வடிவங்களும் வியக்த லிங்கமாகும். இன்னும் இந்த சிவலிங்கமானது அசலலிங்கம் எனவும் சலனலிங்கம் எனவும் சலாசலலிங்கம் எனவும் அசல சலலிங்கம் எனவும் 4 வகைப்படும். கோபுரம், விமானம் முதலியன அசலலிங்கம் எனவும் இதயத்திலே கற்பிக்கப்படுகின்ற பூசையின் போது கற்பிக்கப்படுகின்ற சிவலிங்கம் அது சனலலிங்கம் எனவும், வானலிங்கம், ரத்தினலிங்கம் முதலியன சலாசலலிங்கம் எனவும், வேதிகையில மண்டலமிட்டு பூஜிக்கப்படின் அது அசல சலலிங்கம் எனவும் படும். வானலிங்கம் முதலியன இஷ்டலிங்கமாகவும், பரார்த்த பூஜையில் சிவசந்நிதியில் அங்கலிங்கமாகவும் பூசிக்கப்படில் அது சலலிங்கம் எனவும், பரார்த்தமாக ஸ்தாபிக்கப்பட்டால் அது அசலலிங்கம் எனவும், நிற்றலால் சலாசலம் எனப்படும்.
தீட்சைக்கு சொல்லியவாறு வேதிகையிலே இட்டு பூசிக்கப்பட்டால், அந்த வேதிகளிட்டு பூசிக்கப்பட்டால் அசலம் எனவும், இட்டலிங்கமாக நாள்தோறும் இட்டு பூசிக்கப்படின் சலம் எனவும், நிற்றலான் அசல சலம் எனவும் அது சொல்லப்படும். திருக்கோயில்ல தூபி சூலலிங்கமாகும். விமானத்தில் எழுந்திருக்கின்ற சிவலிங்கம் சூக்குமலிங்கம் எனவும், அதற்கு முன்னுள்ள பலிபீடம் பத்திரலிங்கமும் எனவும் படும். இந்த உண்மை நோக்கித்தான் திருமூலநாதர் தூய விமானமும் தூலமது ஆகுமாம், ஆலய சதாசிவமாகும் நற்சூக்குமம், பாய பலிபீடம் பத்திரலிங்கமா மாய வரநிலை ஆய்ந்து கொள்பாட்டிற்கு என்று அந்த அரணுடைய நிலையில் நாம இப்படி ஆய்ந்து கொள்ளணும் என்று அருளி செய்கிறார். உயர்ந்த 4 வர்ணத்தாரும் உறுப்பு குறைந்தவர்களும் 4 வர்ணத்தர் அல்லாத சங்கர சாதியினரும் தங்கள் தங்கள் அதிகார குணமாக ஆச்சாரிடத்து தீட்சை பெற்று தூபியினை கோபுரத்தை ஈசன் என்று கண்டு தொழ அவர்களுடைய பாவம் அரும், வாய்த்துறும் இன்பம் என்று வருந்த மரபுயும்படி என்ற நூல் கூறுகிறது. அப்போ வருத்தம் வருவதற்கு வருத்தமற்று உய்யும் வழி என்ற ஒரு நூல் அது அப்படி சொல்லியிருக்குது. தூபியையும் கோபுரத்தையும் சிவபெருமானாக பாவித்து அவருக்கு எதிரே பத்திர புஷ்பங்களை தூவி துதித்தல் முறையா வேதத்திலே சொல்லப்பட்ட யாகசாலையை சிவாகமாதிகளிலே காணப்படும் ஆலயம் என்றும், அந்த யாகசாலையின் அக்கினியே சிவாலயத்தில் உள்ள சிவலிங்கம் என்றும், அந்த யாகசாலையில் யூபஸ்தம்பமே அந்த சிவாலயத்தின் துபஜஸ்தம்பம் என்றும், யாக வேதியையே பலிபீடம் என்றும், அந்த துபய ஸ்தம்பத்துக்கும் சமீபத்திலே இருக்கின்ற நந்தியை பசு என்றும் சிலர் கூறுவர். இந்த சாமியம் ஒருவாறு அங்கீகரிக்கப்பட்டாலும் முன்னர் வேதத்திலே சிவலிங்க வழிபாடு கூறப்படாது. பின்னர் சிவாகமங்களிலே தான் அந்த வழிபாடு கூறப்பட்டது என ஒருபோதும் ஒவ்வாது. அப்படி சொன்னால் வேதத்தினும் ஆகமத்தினும் உற்பத்திக்கு முற்பிற்பாடு கூற நேர்ந்து வேத ஆகம உற்பத்தியை ஒருங்கு கூறும். அந்த வேத ஆகம புராணங்கள் எல்லாம் மாறுபடும் ஆகவே அப்படி சொல்வது பொருந்தாது. எனவே அந்த ஆட்டு ரூபமாகிய பசுவை சிவஞானமாகிய அஸ்திரத்தினால் சிவயோகியானவன் சங்கரித்து ஜனன துக்கத்தை ஒழித்தலாகிய ஆட்டு மாமிசத்தை புதிக்க என்று சிவதர்மம் கூறுமாற்றால் வேதத்திலே ஆடாக கொள்ளப்பட்டது சிவாகமத்திலே கூறப்பட்ட பசுவாம் என்று, அந்த ஆட்டை சங்கரித்தலாவது சிவஞான அந்த அப்பியாசத்தினால் ஆன்மாவின் பிறவியை அறுத்தலை என்று, அஜமாமிசத்தை உண்ணுதலாவது பிறவிக்கு ஏதுவாகிய தற்போதம் என்பது அது உண்ணப்பட வேண்டும்.
அந்த பசுபூதத்தை மேலே எழவொட்டாது சிவஞான வாயிலாக அடக்கி விடுதல் என்றும் பொருள் கொள்ள கிடக்கும் என்பதையும் ஈண்டு கூறுதலும் பொருத்தமாது அல்லாது போகாது. அது பொருத்தமா இருக்கும். தினந்தோறும் காலை மாலை உச்சி என்னும் முப்பொழுதிலும் பூசிக்க, பின் சதாகாலம் பூசிக்க என்பார். அதனால அங்குஷ்ட பிரமாணத்தால் ஆகிய புருஷர் இதய மத்தியிலே பெருமான் நிற்பாராயிருக்கிறார். அவர் இறந்த கால எதிர்காலங்களுக்கு ஈசானர் ஆதலில் எவருக்கும் அஞ்சுவார் அல்ல என கடவள்ளி உபனிஷத்தில் அவர் அங்குற்ற அளவினாராக கூறப்பட்டவர் சிவபெருமானியாம். இது அந்த கடவள்ளி மந்திரத்தில் காணப்படும் ரூட சப்தமாகிய ஈசானத்தால் புலப்படுகின்றது. இந்த சிவபெருமான் உபாசகர் பொருட்டு லிங்க ரூபமாக அவர்கள் இதய மத்தியிலே நிற்கிறார். இந்த கடவள்ளி உபனிஷத்தின் பொருளை ஆதாரமாக கொண்டு அந்த சப்தாதேவ பிரமதிக என்ற சுருதியினாலே அங்குஷ்ட அளவினராக அளக்கப்பட்டார் என்று பொருள் கொள்ளுமாறு வேத வியாச முனிவர் வேதாந்த சூத்திரத்தில் சூத்திரம் செய்து அருளினார். இதனை ஓர்ந்த அப்பய தீட்சித யோகியார் அவர் புருடனுக்கு அங்குட்ட பிரமிதிகளை பெரும்பாலும் லாரணவனே குணாதீதன நற்சுருதியினால் பரமென்று நிச்சயித்தோம். சரியும் வேதாந்த பொருளினை தெரிக்கும் சூத்திரம் செய்தவன் கருத்து இறைவ நின் பெருமை கண்டதே யாகும் என்பவராய வல்லரே என்று சிவத்துவ விவேகத்திலே கூறி அருளினார். சுருதியிலே கண்டவாறு ஸ்தாபரலிங்கம் சங்கமலிங்கம் என இரு லிங்கங்கள் உளவாம் என்று ஸ்தாபரலிங்கமானது ஆலயத்தில் எழுந்துள்ள சிவலிங்கம் என்றும் சங்கரலிங்கமானது இந்த சங்கமலிங்கம் என்பது பக்தருடைய இதயத்தில் உள்ள லிங்கம் என்றும் சிவாகமங்களினாலே அறியப்படுகின்றது. அதை நாம 12ஆம் நூற்பாவில பார்க்கிறோம். எனவே ஈசனுக்கு அன்பு இல்லார் என்று அந்த சிவஞான சித்தியார் சொல்கிறது. அதனால இந்த புறபூசையிலே உபயோகிக்கப்படுகின்ற லிங்கத்தின் பலதிரப்படும். அது பச்சை மண் லிங்கத்தின் சுட்ட மண் லிங்கம் 10 மடங்கு அதிகம். அதை காட்டிலும் அந்த தாருலிங்கம் 10 மடங்கு அதிகம். அதிலும் சைலலிங்கம் 10 மடங்கு அதிகம். அதிலும் உலோகலிங்கம் 100 மடங்கு அதிகம். அதை காட்டிலும் ரத்தனலிங்கம் அனந்த மடங்கு அதிகம். அதிலும் மணிலிங்கம் 1,00,000 மடங்கு அதிகம். அதை காட்டிலும் வானலிங்கம் 1 கோடி மடங்கு அதிகம். அதிலும் ரசலிங்கம் 1 கோடி மடங்கு அதிகம். அதிலும் அதிகம் சுயம்புலிங்கம் 1000 சால கிராமங்களுக்கு சமம் ஒரு சிவநாமம். 1000 அந்த சிவநாமத்துக்கு சமம் ஒரு படிகலிங்கம். 12 லட்சம் படிகலிங்கத்துக்கு சமம் ஒரு வானலிங்கம். வானாசுரன் ஒரு உளுந்து முதல் அது ஒரு உளுந்து முதல் முழு மீறமாக உள்ள லிங்கங்களை மந்திரம் கொண்டு அவன் பூசித்தமையால அந்த லிங்கம் வானலிங்கம் என்று சொல்லப்படும். இந்த லிங்கங்களில் ஆவாகனம் வேண்டாது சிவ சாந்திநித்தியம் எப்போதும் உள்ளது என்று புராணங்கள் சொல்லுகின்றன. எனவே அந்த லிங்காத்திரி, காளிகா தீர்த்தம், ஸ்ரீகிரி, கன்னிகாசிரமம், கன்னியா தீர்த்தம் நேபாளம்,
மகேந்திரகிரி, அமரேஸ்வரம் என்னும் இடங்களிலே அவன் பூசித்த தானங்களால் நர்மதை, கங்கை, யமுனை முதலிய புண்ணிய நதிகளே தோன்றிய லிங்கங்களை பிரம்மா, விஷ்ணு, தேவர், அசுரர் என்போர் பரார்த்தமாக ஸ்தாபித்து பூசித்தார்கள். அவர்களால் பூசிக்கப்பட்ட லிங்கத்தில் அவரவர் ஆயுதங்கள், அடையாளங்கள் இருக்கும். எனவே இப்படியெல்லாம் அந்த சிவலிங்கத்தை பற்றி இன்னும் அநேகர் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த சிவலிங்கம் என்பது ஆண்குறியா என்கிறார். அதாவது பொது யுகத்துக்கு முன்னர், அதாவது 3300 தொடக்கம் 1300 வரை, இதெல்லாம் கிமு 3300 இருந்து 1300 வரை சிந்து வழி நாகரிகத்தின் அகழ்வாராய்ச்சியில சனன அங்கத்தை ஒத்த லிங்க வடிவங்கள் பல வழிபாட்டு சின்னங்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பாலியலையும் அதனுடன் தொடர்பான சனன உறுப்புகளாக லிங்கம், யோனி ஆகியவற்றையும் எளிவாக கூறும் வளமை தோன்றியது மிகவும் பிற்காலத்திலேயே. இது முகலாய, ஆங்கிலேய, விக்டோரிய கலாச்சாரங்களின் தாக்கம். இதனால் சிவலிங்கம் என்பது ஆண்குறி வடிவமாகும் எனும் இழிவுபடுத்தும் வாதமும், அவ்வாறு அல்ல என்ற எதிர்வாதமும் எழுந்தன. இவ்வாறான வாத பிரதிவாதங்களால் ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த சிவலிங்கம் என்பது ஆண்குறியை பிரதிபலிக்கின்ற ஒரு சின்னம் என்ற கருத்து பலகாலமாக பரவலாக உள்ளது. பல வரலாற்று ஆசிரியர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஏன் சில ஆன்மீகவாதிகள் கூட இந்த கருத்தை ஆமோதித்து உள்ளார்கள். இதில் எம்பி அளவாவது உண்மை உள்ளதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கணும். முதல்ல லிங்கம் என்ற சொல்லின் பொருளை ஆராய்வோம். ஆனால் லிங்கம் என்ற சொல்லுக்கு சின்னம், அடையாளம் மற்றும் காட்டி என்ற பல பொருள் உண்டு. அதனால லிங்கதே ஞாதேதே அனேன என்பது குறிப்பாக இலக்கண கர்த்தாக்களும் மீமாம்சர்களும் லிங்கம் என்ற சொல்லை சின்னம் என்ற அர்த்தத்தில் தான் வெகுவாக பிரயோகிக்கிறார்கள். பெரும்பாலான வடமொழி அகராதி ஆசிரியர்கள் ஆண்குறியை குறிப்பதற்கு வேறு பல சொற்களையே கையாண்டிருக்கிறார்கள். அமரசிங்கன் இயற்றிய அமரகோசம் நாமலிங்கானு சாசனம் என்ற புகழ்மிக்க மிக பழமை வாய்ந்த வடமொழி நிகண்டில நானார்த்த வர்க்கம் உரைக்கும் பகுதியில மனிதனின் எந்த ஒரு உடல் உறுப்பையும் குறிப்பதற்கு லிங்கம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஆதலால் இது வெறும் ஆண்குறியை மட்டும் குறிக்கும் சொல் அல்ல. இனி லிங்கம் என்றால் என்ன என்பதற்கு வேதங்கள், ஆகமங்கள், புராணங்கள் மற்றும் இதர சாஸ்திரங்கள் கூறுகின்ற விளக்கத்தை நாம பார்க்கணும். வேதங்கள் லிங்க வழிபாட்டை ஆண்குறி வழிபாடு என்று எழுத்தி கூறி கடுமையாக கண்டித்திருக்கிறது என்ற ஒரு கருத்து பரவலாக இருந்து வந்தது. ரிக்குவேதத்தில் சிச்சின தேவை என்ற ஒரு கூட்டத்தை பற்றி குறிப்பு வருகிறது. இந்த சிச்சின தேவை என்பவர்கள் வேத நெறிக்கு புறம்பானவர்கள். ஆதலால் வைதிக சடங்குகளில் இருந்து அவர்கள் ஒதுக்கப்பட வேண்டும் என்னும், அவர்களை இந்திரன் அழித்துவிட வேண்டும் என்றும் இருக்கு வேதத்தில் வாக்கியங்கள் உள்ளன. இந்த சிச்சின தேவை என்ற சொல்லை சில ஆராய்ச்சியாளர்கள் ஆண்குறியை தெய்வமாக, தேவனாக
வழிபடும் கூட்டம் என்று அர்த்தம் செய்து கொண்டு இந்த சொல் லிங்கத்தை வழிபடுபவர்களை குறிக்கிறது என்று வாதிடுகிறார்கள். யாஸ்கர் சிச்சினதேவ என்ற பதத்துக்கு கற்பு நெறி இல்லாதவர்கள் என்ற அர்த்தத்தை தருகிறார். சிச்சினதேவ அப்பிரமசரிய விதி அர்த்த சாயனர். அந்த சாயனர் என்பவர் சிச்சினதேவ என்பது ஆண்குறியை கொண்டு காம விளையாட்டுகளில் ஈடுபடுபவர்களை குறிக்கும் என்று தமது பாஷ்யத்தில உரையில விளக்கியிருக்கிறார். இந்த சிச்சினதேவா நிறுத்தத்துக்கு உரை செய்த துர்காசிரியர் சிச்சினதேவ என்பது வேத அனுஷ்டானங்களை கைவிட்டு சதா விலைமாதர்களோடு காம கேளிக்கைகள் ஈடுபவர்களை குறிக்கும் என்கிறார். ஆதலால் சிச்சினதேவ என்ற சொல் லிங்க வழிபாடு செய்பவர்களை குறிக்கும் சொல் அல்ல. மாறாக வேதத்தில லிங்கம் அனைத்துக்கும் ஆதாரமான பரம்பொருளாக போற்றப்படுகிறது. யஜுர்வேதத்தில தைத்திரிய ஆகரணத்தில பவாய நமக பவலிங்காய நமக என்று சொல்கிறது. உலக உற்பத்திக்கு காரணமான லிங்கத்துக்கு நமஸ்காரம், சர்வாய நமக சர்வலிங்காய நமக என்று பிரளய காலத்தில் பிரபஞ்சத்தை ஒடுக்கும் சங்காரத்திற்கு காரணமான லிங்கத்துக்கு நமஸ்காரம் என்ற வாக்கியங்கள் லிங்கத்தில் அனைத்து சிருஷ்டியும் தோன்றி இறுதியில் ஒடுங்குகிறது என்கிறது. மேலும் சிவலிங்கம் என்பது அனற்பிளம்பாக ஈசன் தோன்றிய வடிவத்தை குறிக்கிறது. அது ஆண்குறியை குறிப்பது அல்ல. அது நெருப்பு பிழம்பு சுடரை குறிக்கிற வடிவம். எனவே ஜுவாலாய நமக ஜுவாலலிங்காய நமக என்று அக்னி ஜுவாலியின் வடிவமாக விளங்கும் லிங்கத்துக்கு நமஸ்காரம். எல்லா உயிர்களின் இதயத்தில உயிரின் உயிராக ஆத்மாவினுள் லிங்கமாக ஈசன் உரைகிறான் என்று வேதம் உரைக்கிறது. அது அகலும் தீபம், அகலாக நம்ம நெஞ்சம், தீபமாக சிவபெருமானும் சொல்லப்படுகிறான். எனவே ஆத்மாய நமக ஆத்மலிங்காய நமக என்று அதர்வன வேதம் சிவலிங்கத்தை அனைத்து புவனங்களையும் படைப்புகளையும் உயிர்களையும் தாங்கி நிற்கும் தம்பமாக தூணாக போற்றுகிறது. எல்லா தேவர்களும் 4 வேதங்களும் தம்பமாகிய இந்த லிங்கத்திலே அடக்கம். அமரத்தன்மையும் மரணமும் காலமும் இந்த தம்பத்துக்குள் அடக்கம். பிரம்மன் முதலிய தேவர்களை படைத்து அவர்களுக்கு உரிய கடமைகளை நிர்ணயித்து அந்த ஸ்தம்ப வடிவிலே நிற்கும் பரம புருஷனே சூரிய சந்திரர்களே அதன் கண்கள் என்று இப்படி இன்னும் மிக விரைவான விளக்கம் இருக்கிறது. அதனையெல்லாம் நாம தொடர்ந்து வருகிற வகுப்பிலே படிக்கலாம் என்று சொல்லி இப்படி அந்த பரம்பொருளை சொன்ன வேத ஆகமங்கள் அதன் பின்னால் அவன் நம்மோடு எப்படி அத்விதமாய் இருக்கிறான் என்பதையும் சொல்கிறது. அவன் ஒன்றாய் இருக்கிறானா, வேறாய் இருக்கிறானா, உடனாய் இருக்கிறானா என்றல்ல. அத ஒவ்வொரு மதத்தினர் என்ன சொல்றாங்க, நாம என்ன சொல்றோம் என்ற இந்த விவரங்களை எல்லாம் நாம வருகிற வகுப்பிலை தொடர்ந்து